மைதானத்தின் மேற்கு புறமாக உள்ள வீதியிலே பெண்கள் மிக கூடுதலாக காணப்படுகின்றதால் தயவு செய்து ஆண்கள் வடக்கு புறமாக வந்திருந்து இந்த விளையாட்டினை பார்த்துக் கொள்ளலாம் என அன்போடு அறிய தருகின்றோம். அத்தோடு பெண்கள் மைதானத்தில் உள்ளே வந்து அமர்ந்திருந்தும் இந்த நிகழ்வுகளை பார்க்கலாம் என்றும் உங்களை அன்போடு அறிய தருகின்றோம். நடைபெற்று முடிந்த நிகழ்வுகளை தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக அஞ்சல் நடைபெற உள்ளதால் 15 தயாராகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இல்ல வீரர்களுக்கான விளையாட்டு வரிசையிலே அடுத்த நிகழ்வாக கலப்பு அஞ்சல் 4x400 கலப்பு அஞ்சல் நடைபெற உள்ளதால் இவ்விளையாட்டிலே பங்கு பெற்று இருக்கின்ற வீரர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றீர்கள். 15, 17, 19, 21 வயதுக்குட்பட்ட பிரிவுகளில் உள்ள வீரர்கள் பங்கு பெற்றுகின்ற கலப்பு அஞ்சல் 4x400. ஆரம்பமாக இருக்கும் வெளிக்கழக விளையாட்டு தலையணை சண்டை இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ஆரம்பமாக இருப்பதால் தலையணை சண்டையிலே பங்கு பெற விரும்புகின்ற வீரர்கள் நடுவர்களுக்கு ஒப்பாசம் നൽകുமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். பார்வையாளர்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள். அப்படி எஞ்சாலவா மீண்டும் மீண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பொலிகைமன் பெற்ற சாண்டோ எஸ் செல்வராஜா அவர்களின் நெறிப்படுத்தலில் ஒற்றுமை விளையாட்டுக் கழக வீரர்களின் வீரதீர விளையாட்டுகளும் இடம்பெற இருப்பதால் பார்வையாளர் ரசிக பெருமக்களே விரைவாக வருவதற்கு போட்டிகள் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். தலையணை சண்டை வீரர்களுக்காக மைதானத்திலே நடக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இவர்களோடு நடுவர்களாக கடமையாற்றுவதற்காக ஐயா செல்வநாயகம் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். ஆண் பார்வையாளர்கள் மைதானத்தின் மேற்கு பகுதியிலிருந்து வெளியேறி வடக்கு பகுதிக்கு சென்று நிகழ்வுகளை கண்டுகளிக்குமாறு மீண்டும் மீண்டும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பெண் ரசிகர்கள் பயந்தன் என்பவரை கண்டுபிடித்து நமது ஒளிபெருக்கி பார்வையாளர்களுக்கு அழைத்து வருமாறு பார்வையாளர் ரசிக பெருமக்களாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
தலைவனை சண்டைக்கான தலைவனை சண்டையின் முதல் நிகழ்வாக சென்சேரியர் விளையாட்டு கழகத்தை சேர்ந்த எஸ் ரோமேஷ் என்பவரை எதிர்த்து பொலிகண்டி ஒற்றுமை விளையாட்டு கழக மன்னிக்கவும் தலைவனை சண்டையின் முதல் நிகழ்வாக சென்சேரியர் விளையாட்டு கழகத்தை சேர்ந்த ஏகவர் மூவருள்ளார். ஆகவே ரசிகர் பெருமகளாகிய நீங்கள் கொடுக்குமாறு உங்களை ஆண்டவன் கேட்டு காத்திருக்கின்றன. ஆகவே ரசிக பெருமக்களே, விளையாட்டு வீரர்களே, விரைவாக இங்கே விளையாட்டு நடைபெறுவதற்கு நமக்கு ஒத்துழைப்புமாறு உங்களை ஆண்டுடன் கேட்டுக்கொள்கின்றோம். வயதுக்குட்பட்டு 200 மீட்டர் ஓட்ட நிகழ்விலே பங்கு பெற்று முதலாம் இடத்தை பெறுகிறார் சங்க இனத்தைச் சேர்ந்த டி பிரியா அவர்கள். இரண்டாம் இடத்தை பெறுகிறார் சிப்பி இனத்தைச் சேர்ந்த வி முகிலா அவர்கள். மூன்றாம் இடத்தை பெறுகிறார் சங்க இனத்தைச் சேர்ந்த என் திவாங்கரி அவர்கள். ரஜீன் அவர்கள் மூன்றாம் இடத்தை பெறுகின்றார். வந்து பெற்றுச் செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம். சேர்ந்த பி ஆனந்த், சிட்டியிலைச் சேர்ந்த பி ரஜீன், சங்கீலத்தைச் சேர்ந்த பார்த்திபன் ஆகியோரை காலதாமதமின்றி வருகை தந்து தங்களுடைய சான்றிதழ் மற்றும் பரிசுகளை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஒரே அடியில விடுகிறான். அது ஒரு இதுதான். இவர்களுக்கான சான்றிதழ் மற்றும் இரண்டாம் இடத்தை பெறுகின்ற 7 வயது பிரிவுக்கான 75 மீட்டர் ஓட்ட நிகழ்விலே பங்கு பெற்று முதலாம் இடத்தை பெறுகின்றார். சங்கு இல்லத்தைச் சேர்ந்த எஸ் சதீஷ் அவர்கள் 25 மீட்டர் ஓட்ட நிகழ்விலே பங்கு பெற்று முதலாம் இடத்தை பெறுகின்றார். சங்கு இல்லத்தைச் சேர்ந்த எஸ் சதீஷ் அவர்கள். இரண்டாம் இடத்தை பெறுகின்றார். சிட்டி இல்லத்தைச் சேர்ந்த கே கோ. இல்ல தலைவர்களுக்கான அறிவித்தல். இங்கே வெற்றி சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே பெயர்களை நாம் குறிப்பிடுகின்ற பொழுது அவர்களை காலதாமதமின்றி அனுப்பி வைக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். இடம்பெற்று முடிந்த விளையாட்டு நிகழ்வுகளின்படி இல்லங்களின் நிலை சிப்பி இல்லம் 510, சங்க இல்லம் 518. பரிசில் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்து நிகழ்வின் பிரதம விருந்தினரும் மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தருமான திரு MR மோகனதாஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விளையாட்டு நிகழ்வுகள் நிறைவு பெற்றதும் கைவிழுத்தல் விளையாட்டு நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது. எனவே அந்த நிகழ்வில் பங்கு பெற்றவிருக்கின்ற கழகங்கள் தயார் நிலையில் இருக்கும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.